ஸ்லாங்கூர் டெங்கிலில் மசூதி கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தில் குடும்ப கோயிலை அமைத்துள்ளவர்கள் 1 மாதத்தில் அந்த நிலத்தை காலி செய்ய வேண்டும். ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமயத்துறையான ஜாயிஸ் அந்த காலக்கெடுவை விதித்துள்ளது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு செப்பாங் மாவட்ட மற்றும் நில அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதால் அக்குடும்பத்தின் அத்துமீறல் குறித்து தாங்கள் போலீசில் புகார் செய்யவில்லை என ஜாயிஸ் இயக்குனர் முகமது ஷா ஜிஹான் அஹ்மத் கூறினார். இந்த 1 மாதத்தில் அந்த நிலம் காலி செய்யப்படுவதை உறுதி செய்வோம் என்றார் அவர். ஜாயிஸின் மேலாண்மையில் உள்ள நிலங்கள் எந்த ஒரு அத்துமீறலிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும் என்று ஸ்லாங்கூர் சுல்தான் ஆணையிட்டுள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட குடும்பத்தின் அத்துமீறலை தமது தரப்பு கடுமையாக கருதுவதாக அவர் சொன்னார். முன்னதாக அந்த நிலத்திற்கு வருகை மேற்கொண்ட ஜாயிஸ் அதிகாரிகள் அது இன்னமும் டெங்கில் புதிய மசூதிக்காக ஒதுக்கப்பட்ட நிலமே என்பதை உறுதி செய்தனர். எனினும் உள்ளூர் இந்திய சமூகத்துடனான அச்சந்திப்பு சுமூகமாக நடைபெற்று கூட்டு முடிவுக்கு வித்திட்டது. புதிய மசூதியின் கட்டுமானம் அடுத்த ஆண்டு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக முகமது ஷா ஜிஹான் சொன்னார். இதுபோன்ற சம்பவங்களை அடையாளம் காண இந்த 1 மாத காலகட்டத்தில் தனக்கு சொந்தமான அனைத்து நிலங்களிலும் ஜாயிஸ் சோதனை நடத்தும் என்றும் அவர் கூறினார். சர்ச்சையாகியுள்ள அந்த நிலத்தில் அனுமதியில்லாமல் ஒரு இந்து கோயிலும் ஒரு சீன வழிபாட்டு மேடையும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.